Hi bro. Hi guys. Hi bro. Hi guys. நாங்க சீரிஸ்ல இருந்து வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு underrated movie Underrated movie. Underrated movie. most underrated movie அது? மகான் தான் bro சொல்லுவேன். நான் வந்து ஹாரி பாட்டர் சொல்லுவேன். நித்தம் ஒரு வானம். என்னோட மூவி வந்து ஷேர்ஷா. கற்றது தமிழ். அது அமேசிங் ஸ்பைடர்மேன். ஏன் எனக்கு ரீசன் என்ன ப்ரோ? ஏன்னா அது ஸ்கிரீன் பிளே அப்புறம் அது ஸ்டோரி எல்லாமே சூப்பரா இருந்தது. பிளஸ் அதை ஓடிடில வேற விட்டுட்டாங்க. இந்த தியேட்டர்ல விட்டுருந்தா இன்னும் சூப்பரா இருந்தது. இதோட ட்ரையோஸ் வந்து நல்லா இருக்கும். ஹாரி பாட்டர்து, ஹெர்மனி, ரான், அப்புறம் வந்து டாபியோட லாயல்டி ஹாரிக்காக, அப்புறம் வந்து ஸ்னேப்போட லவ் வந்து லிலி பாட்டருக்காக வச்சிருப்பாரு. பட் ஆனா அது வந்து ஜேம்ஸ் பாட்டர் வந்து கெடுத்து விட்டுருவாரு. இப்போ வந்து அந்த சீரிஸ் மறுபடியும் ரீமேக் பண்றாங்க. சரி, நல்லபடியா வந்தா நல்லா இருக்கும். ஸோ அது ஸ்டோரி வந்து ஸ்டோரி லைனே ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டோரிக்குள்ள இன்னும் 2-3 ஸ்டோரிஸ் வந்து அடிஷ்னலாக இருக்கும். லைக் அந்த ட்ராக்கு அதோட ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே வந்து ஏன்டா இந்த படம் இவ்வளோ இதாக இருக்கு, கோட்டடா இருக்கு, பட் யாருக்கும் தெரியாம இருக்கேன்னு வந்து ஃபீல் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மூவி ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்தேன். அது ஒரு ஹிந்தி பேஸ்ட் மூவி. அது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஸ்டோரி ப்ரோ. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு வந்து எம்எஸ் தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி ப்ரோ. அது பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அது பார்த்தா என்னதாவது கேப்டன் கூல் தோனியை பற்றி இருந்தாலுமே எனக்கு பயங்கர மோட்டிவேஷன் தரும் அந்த மூவி. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆக்சுவலா வந்து தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ரிலேட்டடா படம் வந்து நிறைய வர்றதுல இப்போலாம். அந்த காலத்துல நிறைய வந்துச்சு. கட்டளை தமிழ் வந்து இப்ப இருக்க பசங்க வந்து நிறைய பார்க்க மாட்டாங்க. அது ரொம்ப அண்டர்ரேட்டட். இப்போ நான் சொல்லணும்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் சொல்லணும்னா கண்டிப்பா அதை போய் பார்க்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ரொம்ப வல்கராவும் இருக்கும், ரொம்ப லவ்வபுளாவும் இருக்கும். ஸோ அதுல இருக்க சாங்ஸா இருக்கட்டும், அந்த படமா இருக்கட்டும், எல்லாமே ஏன் நீங்க அது underrated சொல்றீங்க? ஏன்னா மற்ற ஸ்பைடர்மேன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் வந்து எல்லாம் ரொம்ப கம்மியா பேசுறாங்க. ஆனா காமிக் ஸ்பைடர்மேன்னா வந்து நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் தான். அவரோட ஸ்விங்கு, டேலண்ட்டு, அதே மாதிரி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாருமே காமிக் அக்யூரேட்டா அந்த படத்துல தான் இருக்கும். அதே மாதிரி அந்த படம் ஓடாததுக்கு முக்கியமான ரீசன் வில்லனோட கலர் காம்பினேஷன் தான். வில்லன் வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருப்பாங்க. அது வந்து நிறைய பேர் அதை ஏத்துக்க முடியாது, அது ரியாலிட்டியா இல்லை. அதனால வந்து அது வந்து அண்டர்ரேட்டட்னு சொல்றாங்க. இதான் ப்ரோ.